சமீபத்துல ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் வந்து சரியா போகல. அது எல்லா படத்துக்கும் வந்து மியூசிக் பண்ணது யாருன்னா அனிருத் அவர். ஒருவேளை அனிருத் வந்து அந்த ஃபீல்டோட நோக்கி போகிறாரா சார்? ஏன்னா இப்ப நம்ம விடாமுயற்சி எடுத்துப்போம், இப்ப அந்த மதராசி எடுத்துப்போம், இதுக்கு முன்னாடி வந்த கூலி இருக்கட்டும். ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த படமும் பெரிய அளவுல ஒரு வெற்றி படமா மாறலையே சார். இல்லைங்க. இப்ப இவங்களுடைய மியூசிக்ங்கிறதே வந்து ரொம்ப கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு மியூசிக்கா மாறிடுச்சு. ஏன்னா இவங்க புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஜெயிலர்ல பார்த்ததுதான் கூலியில இருக்கு, கூலியில பார்த்ததுதான் மதராசியில இருக்கு. கொஞ்சம் அங்கங்க ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடுறதுங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய புகழ் இருக்கு, உங்க பின்னால இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காக வேலை செய்யணும்ல. நான் புதுசா ஒண்ணு தருவேன் இந்த படத்துல, இதற்கு முன்னால நான் பண்ணாதது ஒண்ணு இந்த படத்துல இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். ஏன் சொல்ல முடியல உங்களாலன்னா, ரொம்ப மேலோட்டமா ஒர்க் பண்றது, எல்லாம் இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது, அல்லது இந்த ரசிகர்கள் கொடுக்குற அபரிமிதமான வரவேற்பு வந்து அந்த அலட்சியத்தை அவங்களுக்கு கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அனிருத்தெல்லாம் வந்து நிச்சயமாவே இப்ப நானும் ரவுடிதான் படத்துல எல்லாம் மெலடி சாங்ஸ் போட்டுப்பாரு, சூப்பரா இருக்கும். குளமாவு கோயிலெல்லாம் மெலடி இருக்கு, சூப்பரா இருக்கும். அவரால் முடியும். ஜிவி பிரகாஷ் வந்து அவர் நினைச்சா ஒரு மாட்டடி அடிச்சு கையில கொடுத்துட்டு போக முடியாதா? ஏன் ஒவ்வொரு படத்துலயும் அவர் மெனக்கிறாரு? அதுல வந்து ஒரு அந்த பாட்டு 25 வருஷம் ஆனாலும் கேட்கணும்னு எண்ணம் அவருக்கு இருக்கு. அவருடைய நீங்க இன்னமும் நீங்க மதராசப்பட்டினம் சாங்கை கேளுங்க, நீங்க நகரவே முடியாது, உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம். அப்ப இந்த காலத்துக்கும் அழியாத பாடல்களை நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் முதல்ல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வரணும். ஜிவி பிரகாஷுக்கு அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏன் அனிருத்துக்கு இல்லாம போகுதுங்கிறது நமக்கு பெரிய வருத்தமா தான் இருக்கு. அவருக்கு இந்த தமிழ் சமூகம் கொடுத்த இடம்ங்கிறது ரொம்ப உயரம். அவர் ஆனா ரஜினி படத்துக்கு மட்டும் ரொம்ப பர்டிகுலரா நல்லா போடுறாரு. இப்ப கூலி படத்திலேயே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாடல்கள் வந்து சில பாடல்கள் அதுல நல்லா தான் இருக்கு. ஜெயிலர்ல அதிரி புதிரியா இருந்துச்சு. அப்ப ரஜினிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஒர்க் பண்றவரு, மற்றவர்கள் படத்துல ஏன் கொஞ்சம் அலட்சியமா இருக்காருன்னு நமக்கு புரியல. அனிருத் வந்து நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும். என்னப்பா அவரை மாதிரி ஒருத்தர் வளர்ந்து வராரு, ஒரு சின்ன பையன், ரஜினியெல்லாம் சப்போர்ட் பண்ணாருங்கிறத தாண்டி ஆரம்பத்தில் அவர் வந்தது வளர்ந்தது எல்லாமே அவருடைய தன் முயற்சியால தான். ஸோ அப்படி உள்ள ஒருத்தர் இவ்வளோ ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் கான்சர்ட்னா 3 கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. அப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டர் நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன்னு ஏன் அப்படி நினைக்கணும்? முதல்ல எப்பவுமே பாசிட்டிவா இருக்க வேண்டியது தானே. இப்போ பரணி மாதிரி மியூசிக் டைரக்டர் இன்டர்வியூல அவரை கேட்க சொல்லுங்க. பரணி எல்லாம் எந்த காலத்திலயும் இசை அமைச்சவர், இன்னைக்கும் வந்து அவர் எவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுறாரு. அவரு அனிருத் அளவுக்கெல்லாம் பெரிய இசையமைப்பாளர்லாம் நம்ம அறியல, யாருக்குமே தெரியலதே வச்சுக்கங்களேன். ஆனாலும் அவரு இப்ப இருக்கிற நிலைமைக்கு கூட தன்னம்பிக்கையோட பேசுறாரு.